அதுக்குன்னு ஒளிஞ்சிருந்த வேவு பாப்பியா? இன்னும் பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதுல்ல? உன்ன மாதிரி வயசானவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு. இப்ப நீ என்ன சொன்ன? ஒரு நிமிஷம் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேன். தலைவர் திமிங்கலம் தானோ நீ பொறுமையாரு. நீ இப்ப திரும்ப கூடாது. இளமை பருவத்துல மனசுல தோன்றதை மட்டும்தான் பண்ணணும். சாகுரா எப்படி இருக்கு? அப்பவே சொன்னேன்ல, ஆராய்ச்சிங்கிற பேர்ல என்னெல்லாம் பண்றாருன்னு பாத்துக்கிட்டே இருக்கிற பிரச்சனையை மறந்துட்டு நம்ம குதூகலமா இருக்கிறதுக்கு நம்ம பக்கத்து டவுனுக்கு போய் ஆகணும். அப்படின்னா நம்மளோட முதல் வேலை நம்ம ஒரு டவுனை கண்டுபிடிக்கணும். நீதான் டீம் லீடர். நருட்டோ மாதிரி ஆளுங்களை கட்டுப்படுத்துறதுக்கு உனக்கு தனி திறமை தேவைப்படும். அது கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். ஓ சாகுரா, யாருக்கும் தெரியாம நீ வெளியில போயிருக்க. துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கல. ஆமா, நீங்க எப்ப உள்ள வந்தீங்க? ஏன் பெருசு, அது என்னுடைய ஃப்ரூட்ஸ். யாருதா இருந்தா என்ன? இல்ல, மனுஷன் அளவுக்கு இந்த பழங்களால வளர முடியும். அந்த பழங்களை நீங்க சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அது கிட்ட தள்ளியே இருக்கணும். என்ன உளற? அந்த பழத்தெல்லாம் யாராச்சும் சாப்பிடுவாங்களா? சாப்பிட்டே முடிச்சிருவான் போல இருக்கு. கொஞ்சம் இருக்கு. இது செலவுக்கு பத்துமான்னு தெரியல. ஆனா சாகுரா, அதை தயவு செஞ்சு வச்சுக்கோ, அவருக்கு கொடுக்காத. மெஷினோட நல்லதுக்காக நான் என்னோட ஷேரை கொடுக்கறேன், அவ்வளவுதான். ஆமாமா, சரியா சொன்ன. நமக்கு மிஷன் தான் ரொம்ப முக்கியம். நருட்டோவும் போக போறான். இங்க பாருங்க, எங்க சிஷ்யர்கள் மேல நம்பிக்கை இருக்கு. அவங்களால எதையும் தனியா சமாளிக்க முடியும். அப்புறம் ஏன் அந்த நருட்டோ கூட அனுப்புறீங்க? சொல்லுங்க, எனக்கு என்ன காரணம் சொல்லுங்க. இத பாருங்க, இது என்னோட கடைசி முடிவு. சரி வாங்க, நாம கிளம்பலாம். அத சொல்ல வேண்டியது நான். பாட்டைய கிளப்புவோம் வாங்க. இப்ப நம்ம எந்த பக்கம் போனோம்? ஆஹா, அந்த பெர்ஃப்யூம் வாசனை இங்க இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, அந்த இட்டாச்சி பைய. அப்புறம் இட்டாச்சிக்கும் யாருக்கும் தொடர்பு இருக்கு? ஓ, கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம சாஸ்கே. பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டேன் நருட்டோ. தலைவரான புறா மீன் தானோ. நருட்டோ, நாங்க கிளம்புறோம். நீ பொறுமையா முடிச்சிட்டு வா. நீங்க போங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். தாமதிச்சதுக்கு மன்னிச்சிருங்க. இது கொஞ்சம் கூட பத்தாது. போன டவுன் மாதிரி தெரியுது. ஆனா இந்த டவுன்ல யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இந்த டவுன்ல மக்கள் கண்டிப்பா இருக்காங்க. உங்களுக்கு பெர்ஃப்யூம் வாட வரவே இல்லையா? சரி, எல்லாரும் வந்தாச்சுல, வாங்க நாம கிளம்பலாம். பட்டைய கிளப்பலாம் வாங்க. வயசே உங்களுக்கு முட்டி தேஞ்சு போச்சா? ஏன் இவ்வளவு மெதுவா நடந்து வரீங்க? லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.